போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ வெளியான விவகாரத்தில் அமைச்சர் சரத்குமார் பதவி விலக கோரி மதுரை மாநகர திமுக சார்பில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் உள்ளார். கார்த்தி, அமைச்சர் சரத்குமார் பதவி விலக கோரி தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அங்கு சூழல் எப்படி இருக்குது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற சர்ச்சைக்குரிய வீடியோவை வெளியான தாவேகா அமைச்சர் டி சரத்குமார் பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டது. எனினும் இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்து வருகின்றனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த IPL போட்டியின் போது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டி சரத்குமார் பவுடர் போன்ற பொருளை பயன்படுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது போதைப் பொருள் அல்ல என்றும் தனது குழந்தைக்கான மாத்திரையை பொடியாக்கி கொடுத்ததாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். இருப்பினும் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த திமுக மாணவர் அணி அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் திமுகவினர் அடுத்தடுத்து குவிந்து வந்தனர். இவர்களை கலைக்கும் முயற்சியில் மதுரை காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். இருப்பினும் மொத்தமாக பதாகைகளும் திமுக கொடியோடும் மாணவர் அணியும் முன்னாள் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் தலைமையில் ஏராளமானோர் இங்கு பங்கேற்றதால் காவல்துறையினர் அடுத்தடுத்து கைது நடவடிக்கையில் ஈடுபட முயன்றனர். அதே போன்று மாணவர் அணி சார்பில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பழங்கானத்தம் இருந்து காலவாசல் செல்லக்கூடிய பகுதியில் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை குண்டு கட்டாக கைது செய்து அரசு பேருந்து வாகனத்தில் ஏற்றி கைது செய்து வரும் காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து திமுகவினர் இந்த பகுதியில் குவிந்து வருவதால் காவல்துறையினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டு கட்சி வேஷ்டி உள்ளிட்டவற்றை அணிந்து வருபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்தி.